12th ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ் மேக்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி யூனிட் 2 and 3 ஆன்லைன் கிளாஸ், டைரக்ட் ஆன்லைன் லைவ் கிளாஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா நவம்பர் மந்த் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ யாராவது இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி பாருங்கள். இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் ரெஜிஸ்டர் பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோ பார்த்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஃபர்தராக உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்பிளேல வியூ ஆகிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸை கெட் பண்ணிவிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் 7 கம்பெனி அக்கௌண்ட்ஸோட ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ தான் இதை பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் 6 வரையும் பார்த்தீங்கன்னா இல்லஸ்ட்ரேஷன் வீடியோஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காத ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். சேனலுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வேணுங்கிற வீடியோஸ், உங்களுக்கு தேவைப்படுற வீடியோஸ் நிறையா இருக்குது. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ யூனிட் 7 நமக்கு என்ன அப்படின்னா கம்பெனி அக்கௌண்ட்ஸ். நம்ம யூனிட் 6 வரையும் என்ன பார்த்தோம்? ஒரு நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் எப்படி அவங்க அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும், பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் எப்படி அவங்க அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும், தென் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அவங்க அக்கௌண்ட்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுங்கிறத பார்த்தோம். இப்போது அடுத்த ஸ்டேஜ் என்னென்னா கம்பெனி அக்கௌண்ட்ஸ். நீங்கள் ஒரு கம்பெனி இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த சாப்டரில் வந்துட்டு ப்ரீஃபாகவே நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஆல்ரெடி நீங்கள் காமர்ஸ்லேயே படிச்சிருப்பீங்க 11th ஸ்டாண்டர்ட்லேயே ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனினா என்ன, பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி அப்படிங்கிறத நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ கம்பெனி அப்படிங்கிறது சோல் ட்ரேடர் தென் பார்ட்னர்ஷிப் இல்லாமல் அதுக்கு மேலே ஸோ ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன கீ டேர்ம்ஸ் டூனோவில் தெரிஞ்சுக்கணுன்னா ஷேர். ஒரு கம்பெனி அப்படின்னாலே ஷேர் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். பிகாஸ் ஒரு கம்பெனியில் வந்துட்டு எப்படி ஷேரை பிரிக்கிறாங்க, எந்த மாதிரி வந்துட்டு அந்த ஷேரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன், ப்ரோரேட்டா அலாட்மெண்ட், கால் இன் அட்வான்ஸ், கால் இன் அரியர்ஸ் சொல்லிட்டு நமக்கு நிறைய கான்செப்ட் இருக்குது. ஸோ நான் அதை அந்தந்த ப்ராப்ளம் சம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக நான் அப்டேட் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ இப்போ இன்ட்ரோடக்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு ரீட் த ஃபாலோவிங், அதாவது ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி. ரீட் த ஃபாலோவிங், வாட் டு யூ ஃபைண்ட் இன் காமன், வாட் டு யூ தி மீன் டு யூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர் லிமிடெட் அப்படிங்கிறது ஒரு கவர்மெண்ட் கம்பெனி. தென் பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட்ங்கிறது ஒரு கம்பெனி, இன்ஃபோசிஸ் லிமிடெட்ங்கிறது ஒரு கம்பெனி, தென் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட்ங்கிறது இதெல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ், சரிங்களா? இது வந்துட்டு உங்களுடைய ஆக்டிவிட்டி. ஸோ ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் இன்ட்ரோடக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுறேன், சரிங்களா? மனிதனுடைய தேவையும், சரிங்களா, மனிதனுடைய தேவை அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே தான் இருக்குது அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி டெக்னாலஜிஸ் என்ன இருக்குது, வளர்ந்துகிட்டே தான் இருக்குது. அதுக்கான தேவைகள் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ்க்கு கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சோல் ப்ராப்பரேட்டரும் ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் இருக்க ஒரு பார்ட்னரும் அவங்க கம்பெனியை ரொம்ப விரிவுபடுத்தணும், எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா அது கொஞ்சம் கடினம் தான். அவங்கக்கிட்ட வந்துட்டு நிறைய கேபிட்டல் இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் ஈஸி. அவங்க ஈஸியாக வந்துட்டு என்ன பண்ணலாம், அதை வந்துட்டு பெருசுப்படுத்திக்கலாம். ஆனால் அந்த கேபிட்டல் அவங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியல அப்படின்னா வந்துட்டு அவங்க என்ன பண்ணலாம், அதை வந்துட்டு கம்பெனியாக அவங்க கன்வெர்ட் பண்ணலாம், சரிங்களா? ஸோ அந்த லிமிட்டேஷனை ஓவர் கம் பண்ணி வந்தது தான் வந்துட்டு கம்பெனி அப்படிங்கிறாங்க. ஸோ கம்பெனி அப்படிங்கிறது இட்ஸ் ஒன் டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்னு நமக்கு சொல்லலாம், சரிங்களா? அந்த கம்பெனியோட கேபிட்டல் என்ன பண்ணுவாங்க, சின்ன சின்ன பார்ட்டாக டிவைட் பண்ணுவாங்க. அந்த ஸ்மால் பார்ட்டுக்கான பேர் என்னன்னு சொல்கிறோம், ஷேர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எனக்கு வந்துட்டு 1 lakh rupees தேவை. அந்த 1 lakh rupees நானே இன்வெஸ்ட் பண்ணால் அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த 1 lakh rupees நான் என்ன பண்ணுறேன், 10,000 நான் 10 பேர்த்துக்கிட்ட வாங்குகிறேன். ஸோ நானே 1 lakh rupees போடுறதுக்கும் 10,000 10 பேர்கிட்ட வாங்குறதுக்கும் எனக்கு கொஞ்சம் என்ன ஆகுனா வந்துட்டு ஈஸியாக இருக்கும். ஸோ 10,000 எல்லாருமே கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ அந்த 10,000 தான் எனக்கு என்னது, ஷேர், சரிங்களா? அந்த 10,000 கொடுக்குறாங்களே அவங்களுக்கான பேர் தான் ஷேர் ஹோல்டர். என்ன சொல்கிறோம், ஷேர் ஹோல்டர் ஆர் மெம்பர் ஆஃப் அ கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி அவங்க அமௌண்ட் தரவங்களுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லி தந்துடுவோம். பங்கோட ஆதாயம், அந்த ஷேருக்கான ஆதாயம் என்ன, அந்த ஷேர் அவங்க கொடுத்துருக்கிறதுக்கான அவங்களுக்கான என்ன ப்ராஃபிட் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு டிவிடெண்டாக கொடுத்துருவோம். சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு சின்ன ஃபேர்ம் பிஸ்னஸை அவங்க பெருசுப்படுத்தணும், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அதை கம்பெனியாக மாற்றலாம். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு மக்கள்கிட்டையோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஜஸ்ட் வந்துட்டு ஷேரை வந்துட்டு சேல்ஸ் பண்ணுவாங்க. பாருங்கள், அதை என்ன பண்ணுவாங்கன்னா தீஸ் இன்வெஸ்டர்ஸ் ஆர் கால்ட், இங்கே இருக்குது பாருங்கள்,
இன்வைட்டிங் த ஜென்ரல் பப்ளிக் டு பை த ஷேர்ஸ் அண்ட் இன்வெஸ்ட் இன் த பிஸ்னஸ். அந்த ஷேரை பை பண்ணிவிட்டு பிஸ்னஸில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. அப்படி அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ப்ராஃபிட்டாக டிவிடெண்ட் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துடலாம். அவங்களுக்கான பேர் தான் ஷேர் ஹோல்டர் ஆர் மெம்பர் ஆஃப் த கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மீனிங் அண்ட் டெஃபினிஷன் ஆஃப் கம்பெனின்னு சொல்லிட்டு கம்பெனியோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கம்பெனிங்கிறது கிளியராக புரிஞ்சுக்கோங்க. மெனி பர்சன்ஸ் ஹூ கான்ட்ரிபியூட் மணி ஆர் மணிஸ் ஒர்த். ஸோ எவ்வளோ பர்சன்ஸ் வேணால் இருக்கலாம், எவ்வளோ பர்சன்ஸ் வேணால் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அது பேர் தான் வந்துட்டு கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காமன் ஸ்டாக் இருக்கும், அதே மாதிரி அவங்களுக்கு சீல்ஸ் இது எல்லாமே இருக்கும். ஸோ அதை வந்து கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸில் வந்துட்டு அவங்களுக்குன்னு தனியாக அங்கீகாரம் கொடுத்துருப்பாங்க. தென் அந்த கம்பெனிக்குன்னு சொல்லிட்டு ஒரு காமன் சீல் இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பொறுப்புகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். அவங்களுடைய பொறுப்புகள் என்ன இருக்கும், கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் இருக்குல்ல, அந்த ஷேரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. சரிங்களா, ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது வந்துட்டு இந்த கம்பெனிஸில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் மீனிங் அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேர். ஸோ நான் வந்துட்டு ஜென்ரலாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் இந்த மீனிங் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஷேரில் என்னென்ன இருக்குது அப்படின்னா 2 இருக்குது. ஒன்று ப்ரிஃபரன்ஸ் ஷேர், இன்னொன்று ஈக்விட்டி ஷேர். வாட் இஸ் மீன் பை ப்ரிஃபரன்ஸ் ஷேர்? ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஆர் த ஷேர் which have the following 2 preferential rights over the equity share. அதாவது என்ன ரைட்ஸ் அப்படின்னா வந்துட்டு the preference toward the payment of dividend at the fixed rate during the lifetime of the company. அதாவது ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு ரேட்டாக இருக்கும். அதாவது என்னது, அந்த டிவிடெண்ட் வந்துட்டு ஃபிக்ஸ்டு ரேட்டாக இருக்கும் லைஃப் டைம் ஆஃப் த கம்பெனி. ஓகேங்களா. தென் த ப்ரிஃபரன்ஸ் டுவர்ட்ஸ் த ரீபேமெண்ட் ஆஃப் கேபிட்டல் ஆன் வைண்டிங் அப் ஆஃப் த கம்பெனி. அவங்க அந்த கேபிட்டல் ரீபேமெண்ட் எப்போ பண்ணுவாங்களாமா, வைண்ட் அப் பண்ண போகுது பண்ணுவாங்களாமா. இது வந்துட்டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர். ஈக்விட்டி ஷேர் அப்படின்னா வந்துட்டு ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆர் தோ ஷேர் விச் ஆர் நாட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர். தி ஷேர் do not enjoy any preferential rights. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா preferential rights எதுவுமே என்ஜாய் பண்ணாது. the rate of dividend is not fixed. preference share பார்த்தீங்கன்னா இது fixed rate of dividend. பட் ஆனால் வந்துட்டு equity shares வந்துட்டு the rate of dividend is not fixed on equity shares depending upon the profit. அந்த கம்பெனி வந்துட்டு இன்றைக்கி 1 lakh rupees ப்ராஃபிட் வருதுன்னா அவங்களுக்கு ஒரு பார்ட் ஆஃப் டிவிடெண்ட் போகும். அதுவே அடுத்த மாதம் 50,000 அப்படின்னா அதுக்கு பார்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிவிடெண்ட் போகும். ஆனால் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அப்படிங்கிறவங்க அவங்க எப்பயுமே ப்ராஃபிட்டே வந்தாலும் லாஸே வந்தாலும் ஃபிக்ஸ்டு ரேட் ஆஃப் டிவிடெண்ட் அவங்களுக்கு போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் கேஸ் ஆஃப் வைண்ட் அப் ஆஃப் த கம்பெனி ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர் பெய்ட் ஆஃப்டர் த பேமெண்ட் ஆர் மேட் டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ். ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆல்சோ நவுன் ஆஸ் ஆர்டினரி ஷேர்ஸ். ஈக்விட்டி ஷேர்ஸ் என்ன சொல்கிறாங்க, ஆர்டினரி ஷேர்ஸ் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு த டைப்ஸ் ஆஃப் ஷேர் அப்படின்னா 2 ஷேர், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் தென் ஈக்விட்டி ஷேர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் டிவிஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டல். ஸோ என்னென்ன டிவிஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டல்? ஷேர் அப்படிங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். என்னது, ஒரு கம்பெனியோட கேபிட்டலை ஸ்மால் யூனிட்டாக பிரிச்சிங்க அப்படின்னா அது கேபிட்டல் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதில் என்னென்ன டிவிஷன்ஸ் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு ஆத்தரைஸ்டு கேபிட்டல். ஆத்தரைஸ்டு கேபிட்டல் மீன்ஸ் such a capital as is authorized by the memorandum of association. It is the maximum amount which can be raised as a capital. அதாவது வந்துட்டு ஒரு கம்பெனியில் இருக்கிற மேக்ஸிமம் கேபிட்டல் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஆத்தரைஸ்டு கேபிட்டல். சரிங்களா, இப்போ இந்த கம்பெனியோட மேக்ஸிமம் கேபிட்டல் 2 lakh rupeesனால் அதுதான் வந்துட்டு ஆத்தரைஸ்டு கேபிட்டல். ஸோ வந்துட்டு அது வந்துட்டு மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷனில் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் படிச்சிருப்பீங்க மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன், ஆர்டிகல் ஆஃப் அசோசியேஷன். ஸோ காமர்ஸ்லாம் வந்துட்டு இதனால தான் வந்துட்டு காமர்ஸும் அக்கௌண்ட்ஸும் ஒரே சப்ஜெக்டில் வந்துச்சு. சரிங்களா, அதனால தான் காமர்ஸும் அக்கௌண்ட்ஸ் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ காமர்ஸ் தியரி தெளிவாக தெரிஞ்சுன்னா அக்கௌண்ட்ஸ் ஈஸியாக போட்டுடலாம். தென் ஆத்தரைஸ்ட் கேபிட்டல் அப்படிங்கிறது இட் மீன்ஸ் சச் அ கேபிட்டல் ஆஸ் இஸ் ஆத்தரைஸ்டு பை த மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன். இட் இஸ் த மேக்ஸிமம் அமௌண்ட் விச் கேன் பி ரைஸ்டு அஸ் அ கேபிட்டல். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, இஷ்யூடு கேபிட்டல் அப்படின்னா வந்துட்டு இஷ்யூடு கேபிட்டல் அப்படின்னா அந்த ஆத்தரைஸ்ட் கேபிட்டலில் அவங்க எவ்வளோ கேபிட்டல் ஆஃபர் பண்ணுறாங்க. இப்போ 1 lakh கேபிட்டல் 1 lakh என்கிட்ட இருக்குது, அதில் நான் 50,000 மட்டும்தான் இஷ்யூ பண்ணுறேன் அப்படின்னா அது வந்துட்டு இஷ்யூடு கேபிட்டல். சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல் அப்படின்னா என்ன, அதை கிளியராக புரிஞ்சுக்கோங்க. இட் ரெஃபர்ஸ் டு தட் பார்ட் ஆஃப் இஷ்யூடு கேபிட்டல் விச் ஹேஸ் பீன் அப்ளைட் ஃபார் அண்ட் ஆல்சோ அலாட்டட் பை த கம்பெனி. சரிங்களா, இதுதான் வந்துட்டு என்னது சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல். தென் கால்ட் அப் கேபிட்டல். வாட் இஸ் மீன் பை கால்ட் அப் கேபிட்டல்? It refers to the part subscribed capital which have been called up by the company for payment. அதாவது இப்போது சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல் அப்படின்னா என்ன, நான் 50 வந்து இஷ்யூ பண்ணுறேன், 50,000 நான் இஷ்யூ பண்ணுறேன்.
அதில் எவ்வளோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இப்போ 30,000 சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 30,000லேருந்து கம்பெனி வந்துட்டு எதை பேமெண்ட்டுக்காக கால் அப் பண்ணுதோ அதுதான் கால்ட் அப் கேபிட்டல். தென் பெய்ட் அப் கேபிட்டல் அப்படின்னா வந்துட்டு it is the part of called up capital which has been actually paid by the shareholder. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கால்ட் அப்போட ஒரு பார்ட்டு தான். ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ஆக்சுவலாக என்ன பே பண்ணுறாங்களோ அதுதான் பெய்ட் அப் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறோம். தென் ரிசர்வ் கேபிட்டல் அப்படிங்கிறது த கம்பெனி கேன் ரிசர்வ் த பார்ட் ஆஃப் subscribe capital to the called up only at the time of winding up. It is called reserve capital அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு டிவிஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு கிளியராக பார்த்துக்கோங்க. தென் இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர். என்னென்ன இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர் அப்படின்னா வந்துட்டு அங்கே எப்படி வந்துட்டு இஷ்யூ பண்ணலாம் அப்படின்னா பப்ளிக் இஷ்யூ, ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட், ரைட் இஷ்யூ, போனஸ் இஷ்யூன்னு சொல்லிட்டு 4 கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம சம்ஸ் பார்த்து உங்களுக்கு கரெக்டாக வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு இந்த கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எப்படி அவங்க வந்துட்டு ஷேரை இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா இஷ்யூ ஆஃப் ஷேர் ஃபார் கேஷ் இன் இன்ஸ்டால்மெண்ட். அதுவும் வந்துட்டு ஒரே தான் அமௌண்ட்டை வாங்க போகிறது இல்லை. இப்போது நான் 10 ரூபா வாங்குறேன் அப்படின்னா அதில் ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டில் ஒரு 5 ரூபா, செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டில் 3 ரூபா, தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட்டில் 2 ரூபா அப்படி கூட வாங்கலாம். ஸோ அதுக்கு என்னென்ன பேர் அப்படின்னா ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் கால் அப்ளிகேஷன் மணி. ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு என்ன சொல்கிறாங்க? அப்ளிகேஷன் மணின்னு சொல்கிறாங்க. செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் என்ன சொல்கிறாங்க? அலாட்மெண்ட்டுன்றாங்க. தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட்டை ஃபஸ்ட்டு கால் மணின்னு சொல்கிறாங்க. தென் லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டை ஃபைனல் கால் மணின்னு சொல்கிறாங்க. ஸோ 4 இன்ஸ்டால்மெண்ட்டாக வச்சுக்கலாம். ஸோ அப்ளிகேஷன், அலாட்மெண்ட், ஃபர்ஸ்ட் கால் அண்ட் ஃபைனல் கால். ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகுதுன்னா வந்துட்டு இந்த ஜேர்னல் என்ட்ரிஸுங்கிறது நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கிளியராக புரிஞ்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஜேர்னல் என்ட்ரிஸை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அப்ளிகேஷனுக்கு என்ன, அலாட்மெண்ட்டுக்கு என்ன, காலுக்கு என்ன அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக போட்டலாம். ஸோ இதை வந்து நீங்கள் போட்டு குழப்பிக்காதீங்க. இப்போ நான் சொல்லிக் கொடுத்தது வந்துட்டு உங்களுக்கு கம்பெனி அக்கௌண்ட்ஸ் என்னங்கிறது ஏதோ கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம தென் அடுத்து போகிற வீடியோஸ்லாம் பாருங்கள். ஸோ இந்த ஜேர்னல் என்ட்ரிஸை வந்துட்டு கரெக்டாக பாருங்கள். இது வந்துட்டு கேஷ் இஷ்யூட் அட் பார், ப்ரோரேட்டா அலாட்மெண்ட்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன், அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் நான் கிளியராக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். 6 சாப்டர் பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸோட வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா 9443231180 நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் 200 பே பண்ணுற மாதிரி இருக்கும். பே பண்ணி நீங்கள் அந்த வீடியோவை உங்கள் பப்ளிக் எக்ஸாம் முடிகிற வரையும் நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இன்றைக்கி எடுத்தது உங்களுக்கு புரிஞ்சிச்சா இல்லையாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். Thank you.